ஏதோ கடை முதலாளி மாதிரி கல்லால உட்கார்ந்துட்டு இருக்காரு. அவர் உட்கார்ந்து ஒரு சும்மா உட்கார்ந்தாரோ இல்ல கடை பணத்தை திருநாரோ தெரியல. ஐயோ மாமா நிறுத்துங்க மாமா, தேவையில்லாம எங்க அப்பா பத்தி அபாண்டமா பேசிட்டு இருக்கீங்க. எங்க அப்பாக்கு திருடுற பழக்கம் எல்லாம் கிடையாது. ஆமா ஆமா, அப்ப போய் சொல்ற பழக்கம் மட்டும் தான் உங்ககிட்ட இருக்கு இல்ல? +2 படிச்ச பொண்ணு டிகிரி படிச்சதா சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சவங்க தானே நீங்களா? உங்க அப்பா பிரெக்னன்ட்டா இருக்கிற மாதிரி நடின்னு சொல்லி ஐடியா கொடுத்தவர் தானே? அதனால அவர் திருடுறதுக்கு எல்லா வாய்ப்பும் இருக்கு, சந்தேகமே கிடையாது. மாமா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசாதீங்க மாமா, எங்க அப்பா திருடெல்லாம் ஒண்ணும் கிடையாது. சரி, திருடம் கிடையாது. வேலைக்கு வந்த இடத்துல வீட்டுக்கு தேவையான மொத்த மளிகை ஜாமானும் எப்படி கடையில இருந்து எடுத்து போக தோணுது? அதெல்லாம் என்ன பழக்கம் சொல்லி? புரியல, என்ன சொல்றீங்க? புரியாது உனக்கு. ஒரு மாசத்துக்கு தேவையான மளிகை ஜாமான எங்க கடையில இருந்து எடுத்து போறாரு உங்க வீட்டுக்கு. ஏன் அந்த ஆளுக்கு வெக்கமே கிடையாதா? இதெல்லாம் ஒரு பொழப்பா? என்ன ஜென்மண்டி அந்த ஆளு? மாமா சரி மாமா இருக்கட்டும், யாரோ ஒருத்தர் கடையில எல்லாம் போய் மளிகை சாமான் எடுக்கல, நம்ம கடையில தானே எடுத்தாரு. ஏதோ உரிமையில எடுத்திருப்பாங்க. என்ன உரிமைங்க அப்படி? சரி பொண்ணு கட்டி கொடுத்திருக்கோமே அப்படிங்கிற ஒரு உரிமையோட எடுத்திருப்பாங்க. இப்படி பேசுவீங்கன்னு அவங்களுக்கு என்ன தெரியும்? அவர் நல்லவரா இருந்து அப்படி பண்ணிருந்தா கூட நான் மன்னிச்சு விட்டுருப்படி. நானே எடுத்து கொடுத்திருப்பேன். எல்லா தில்லாலங்கடி வேலையும் பண்ணிட்டு எப்படி தென்னாவட்டா இதெல்லாம் பண்ண முடியாது அவரால? போதும் மாமா, தேவையில்லாததெல்லாம் பேசாதீங்க. இனிமே நம்ம கடையில இருந்து பச்சை தண்ணி கூட குடிக்க வேணாம், எங்க அப்பா கிட்ட சொல்லி வச்சிரேன். சொல்லிடி, சூப்பர் சொல்லிடு. இப்போ நீங்க மளிகை கடை வச்சிருக்கிற மாதிரி நாங்க மட்டும் வச்சிருந்தோம் என்ன பண்ணுவோம் தெரியுமா? நீங்க கேட்காமலே மாசம் மாசம் மளிகை சாமான் கொண்டு வந்து இறக்கிருப்போம் தெரியுமா? நீங்க தானே பண்ணிருப்பீங்கடி, நல்லா பண்ணிருப்பீங்க. அதேனா அப்படி சொல்றீங்க, நாங்க செஞ்சிருப்போம். கண்டிப்பா நீங்க செஞ்சிருக்கவே மாட்டீங்கடி. இங்க பாரு, நான் தினம் எல்லாம் சொல்லிட்டு இருக்க முடியாது. நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. மரியாதையா உங்க அப்பா கிட்ட சொல்லி நாளையில இருந்து அவரை கடைக்கு வராத அளவுக்கு பண்ணிடு. இங்க பாரு, இதே மாதிரி அவர் ஏதாவது பண்ணிட்டு இருந்தாருன்னு வச்சுக்க, அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். இப்பதான்